ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வளரினா என்னங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வளரிங்கிறது என்ன, அது யார் கண்டுபிடிச்சா, அது எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 18ஆம் நூற்றாண்டில் 18th செஞ்சுரியில் 2 தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான் வளரி. வளரினா என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா, ஒரு அருவாள் மாதிரியான ஒரு ஆயுதம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இப்போது இளநீ வெட்டுற அருவாள் இருக்குது பார்த்தீங்களா, அதே வந்து ஒரு கேர்வான ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து வளரிங்கிறது ஒரு ஆயுதம் அப்படி தான் இருக்கும். ஸோ வளரி எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு வேட்டைக்காகவும் போர்க்களத்தில் வந்து எதிரிகளை தாக்குறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி வச்சு பார்த்தோன்னா, நம்ம வேல்கம்பு, வில்லம்பு இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம முன்னோர்கள், நம்ம ராஜாக்கள் எல்லாமே வந்து போர்க்களத்தில் எதிரிகளை தாக்குவாங்க. ஆனால் வளரிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு, அதை வச்சும் போர்க்களத்தில் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். வளரி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்வாக இருக்கும்போது அது வந்து இரும்பால் செஞ்ச ஒரு ஆயுதம். அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிரி மேலே வந்து இப்படி விசிறி எறிவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் பூமராங்னா என்னன்னு தெரியும். வளரிங்கிறது வந்து பூமராங் மாதிரியே இருக்க ஒரு ஆயுதம் தான். ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பூமராங்கே வந்து வளரி பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்து செஞ்சுருக்காங்க. வளரி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து விசிறி அடிப்பாங்க. அது வந்து போய் எதிரியை தாக்கி அது வந்து திரும்பி வரும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 250 வருஷம் முன்னாடி அந்த காலத்திலே வந்து தமிழ் மன்னர்கள் இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எதிரியோட தலையை சீவி எடுக்கிற அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆயுதம். நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஷார்ப்பாக தெரியாது, பட் ஆனால் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆயுதம். அது வெயிட் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வளரியிலே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து போய் அடிச்சுட்டு திரும்பி வர்ற மாதிரி, நம்ம கைக்கே வர மாதிரி, நமக்கு தெரிஞ்ச நார்மல் பூமராங் மாதிரி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு அது அங்கேயே இருக்கும், நமக்கு திருப்பி வராது. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் வந்து அந்த வளரி எப்படி போகுதுங்கிறத டிஃபைன் பண்ணுமா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வளரிங்கிறது வந்து நார்மலாக நம்ம எல்லா மனுஷங்களும் யூஸ் பண்ணிட முடியாது. அதுக்கான கரெக்டாக பயிற்சி பெற்றவங்க மட்டும்தான் வளரியை எடுத்து கையாள முடியும்னு சொல்கிறாங்க. வளரிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆயுதமாக இருந்துச்சு. ஸோ 1801 அந்த இயரில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அப்போ தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் என்ன பண்ணாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வளரிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மருது பாண்டியர்கள், சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க, பாண்டியர்கள் வம்சத்தை சார்ந்து வந்த மன்னர்கள், அவங்க 2 பேர்த்தையும் வந்து தூக்கிட்டு அவங்க கொன்னுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருந்தவங்க, அப்புறம் ட்ரேட் பண்ணுறதுக்கு வெளிநாடு போனவங்க, இவங்கெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. இவங்க மூலியமாக தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பூமராங் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆயுதம் வந்து இருந்ததாக வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம தமிழ் மன்னர்களோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஏதாவது நான் பேசணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வளரி பற்றி நீங்கள் இன்னும் நிறைய டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் போய் வளரி வெப்பன்னு போட்டிங்கன்னா அதை பற்றியான ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வளரிங்கிற வெப்பன் வந்து பூமராங்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னா, வளரிங்கிறதுக்கு வந்து கீழே வந்து ஒரு கைப்பிடி மாதிரி ஒரு சின்ன உருண்டை மாதிரி இருக்கும், ஒரு குண்டு மாதிரி. அது வந்து இப்போ நம்ம அருவாள் பிடிக்கணும்னா நமக்கு ஒரு கிரிப் வேணும் இல்லையா, நம்ம கையில் வந்து அந்த வெப்பன் நிற்கணுங்கிறதுக்காக ஒரு கிரிப் வேணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து அந்த கீழே இது வச்சுருக்காங்க. ஸோ பூமராங்கில் அதெல்லாம் இருக்காது. பூமராங் வந்து ஒரு ஸ்போர்ட்டாக மாறிடுச்சு இப்போது. பட் ஆனால் வளரி வந்து ஹண்ட் பண்ணுறக்கும், அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறக்கும், எதிரி தப்பிச்சு போகாமல் இருக்கிறக்கும், எதிரிகளை கொல்றதுக்காக பயன்படுத்தின ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வெப்பன். ஸோ இந்த மாதிரி வேறு டாபிக்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.